ஹே காய்ஸ், வெல்கம் டு கனிஷ் டிசைர்ஸ். நான் உங்கள் கனிஷ்கா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டடி vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெளியே வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு படிக்கவே மூடு வரல. காலையிலேருந்து சாப்பிட்டோம், ஃபன் பண்ணோம், மூவி பார்த்தோம், அதோடு முடிஞ்சுது. இப்போ தான் நான் படிக்கவே வரேன். ஸோ 3:20 ஆகுது டைமு. லீவ் டேஸில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து இந்த மாதிரி நம்மளால் ஜாலியாக நினச்ச டைமில் நினச்ச வேலையை செய்ய முடியாது. ஒரு பிளான் படி தான் போயாகணும். அதனால் இப்போதைக்கு வந்து டைம் வந்து நல்லா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவும் செய்யுங்க. நானும் அப்படி தான் காலையிலேருந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இனிமேல் தான் நான் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதனால் பிளான் வந்து இப்போ தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன கவர் பண்ணும் அப்படிங்கிறது ரஃபாக ஒரு நோட் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 4 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் வேறு பவர் கட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் 4 hours தான் படிக்க முடியும். அதுக்கு மேலே நமக்கு வந்து வெளிச்சம் பத்தாது. அதனால் கரண்ட் வந்ததுன்னா ஓகே, இல்லைனா அதுவும் கொஞ்சம் ரஃப் ஆகிடும். அதனால் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பிளான் போடலான்னு அதை எழுதிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் தான் எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் நான் இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா கிராமர் பார்ட்டில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது தான். ஸோ இது நல்லா தெரிஞ்ச பாட்டு தானே, இதை எதுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இது நல்லா தெரிஞ்ச பாட்டோ தெரியாத பாட்டோ ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு கொஷின் கேட்கும்போதோ ஆர் நமக்கு எக்ஸாமில் எழுதணும்னு நினைக்கும் போதோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாதுன்னா தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நானும் அப்படி தான். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி நான் கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்போ மட்டும்தான் என்னால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். கிராமர்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸும் ரொம்ப முக்கியம். அதனால் தொடர்ச்சியாக இதை இப்போ நான் நோட்ஸ் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் வந்து படிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு நோட் மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன். எக்ஸாம் டைமில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த நோட்டையும் நான் ஒரு டைம் திருப்பி பார்ப்பேன். அப்படிங்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதும் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதும் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். கிராமர் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் கிராமர் படிப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 hourன்னு சொல்லிட்டு ஒதுக்கி நான் வந்து இப்போ பிளான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கிலீஷ் படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் போடணும். ஸோ 11th மேக்ஸ் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் என்னென்னலாம் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து நான் ரொம்ப டீப்பாலாம் படிக்கிறேனா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்போ இருந்தே அவ்வளோ டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸு நமக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம ஆல்ரெடி படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் அது ஈஸியாக வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ ட்ரிக்னாமெட்ரிலாம் எடுத்திங்கன்னா நம்ம ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணலன்னா நமக்கு அதெல்லாம் மறந்துடும். மறுபடியும் ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது அப்புறம் நமக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம மறுபடியும் ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இப்போ லீவ் டேஸ்லேயே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா கிராமர் பார்ட்ஸ் வந்து நான் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டேன். லைக் வாய்ஸஸ்ஸு, அப்புறம் ஸ்பீச்சஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் லீவ் ஸ்டார்டிங்லேருந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு 3 to 4 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டென்சஸ் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். இந்த 2 டாபிக் தான் மெயின். இதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் எல்லாம் இனி தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நான் கான்சன்ட்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க பார்ட்லாம் ஃபஸ்ட்லேயே முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போது அவ்வளோதான், இன்னொரு 3 to 4 டேஸில் நமக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெக்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால பாருங்கள், அப்படியே பேசிகிட்டே இருக்க அப்படியே 1/2 hour ஆயிடுச்சு. டைம்லாம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. நானும் அப்படியே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாமே வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின் சொல்லிட்டு தேடினீங்கனாலே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. நான் அப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். உங்களுக்கும் இதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கலராக யூஸ் பண்ணி எழுதிட்டுருக்கேன். எதுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி டைப் இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுலே பல விதம் இருக்குது. அதில் வந்து எனக்கு எப்படி அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி அது என் மனசுக்கு அது அப்படி ஃபீல் ஆகும். அதனால நான் எழுதும் போதே வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எழுதி பிடிச்சிப்பேன். அதனால் அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு போர் அடிக்காது. ஓகே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே அப்படி தானே மனசு கலர்ஃபுல்லாக கேட்கும் அப்படின்ற மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அண்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஸோ தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வந்து என்ன மோட்டிவேட் பண்ணலன்னா நான் இந்த அளவுக்கு வந்து இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யுது, ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி, பாசிட்டிவாக பண்ணாலும் நெகட்டிவாக பண்ணாலும் அது எல்லாத்தையுமே நான் மோட்டிவேஷனாக தான் எடுத்துப்பேன். ஒருத்தர் வந்து எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி நிறையா வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஓகே நம்ம போடுற வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்போ நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோ போடணும்னு எனக்கு தோணும். இதே வந்து நீங்கள் இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் எதுக்காக போஸ்ட் பண்ணுற அப்படின்னு யாராவது என்ன சொன்னாலும் கூட உனக்கு இந்த வீடியோ பிடிக்கலையா அப்போ நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. பாசிட்டிவாக பண்ணாலும் நெகட்டிவாக பண்ணாலும் இது எல்லாத்தையும் நான் மோட்டிவேஷனாக தான் எடுத்துப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் என் பாலிசி. இந்த டைம்குள்ளே படித்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா அந்த டைம்குள்ளே படித்து முடிக்கணும், அது பேர் தான் டார்கெட்டு. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஸோ இடையில வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், நான் 3/4 மணி நேரம் கழித்து ஒரு பிரேக் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கம்மஞ்சோறு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தேன். ஸோ நல்லா காலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் மழை வர்றதே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் காலையில் கொஞ்சம் சன்னியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணால் அப்படியே முடம் போடுச்சு. அதனால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே இது கொஞ்சம் அம்மா ஆனியன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே குடிச்சிட்டே நான் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ணுவேனா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் முடியல, அதனால் இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் 10 மினிட்ஸ் தானே எச்சா எடுத்தோம், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நாமளே வந்து காம் டவுன் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நான் வந்து இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து போகிறேன். ஸோ மேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க பேசிக்ஸ் முடிச்சாச்சு. அப்புறம் மேட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக் தானே, அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா அதிலலாம் என்ன பேசிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லீவ் டேஸில் நான் பார்த்துட்டு இருந்தேன். 11th போர்ஷன் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் தான் கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணும், அதை மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இருக்குது. கெமிஸ்ட்ரி வந்துட்டு கொஞ்சம் ஹெக்டிக்கான சப்ஜெக்ட் தான், பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டடி vlogs அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், மணி வந்து 4:30 தான் ஆகுது, அதனால இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாய்.